தஞ்சாவூர் பக்கத்துல திருக்கருக்காவூருங்கிற ஊருக்கு இப்பதான் ஒரு லெட்டர் அனுப்புனேன். அது சரியா எப்போ போய் சேருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த லெட்டரை நீங்க கரெக்டா போஸ்ட் பண்ணிட்டீங்களா மேடம்? போஸ்ட் பாக்ஸ்ல போடலாங்கும் போது அதுல இருந்த லெட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு போஸ்ட்மேனே அதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாரு. மேடம் அப்ப கண்டிப்பா நாளைக்கு போயிடும் மேடம். நாளைக்கே போயிட்டா நல்லதுதான். போயிடும் மேடம், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா போயிடும். சரி, நான் வரேன் மேடம். வாங்க. பொன்னி, என்னம்மா ஏதோ லெட்டர் போட்டிருந்ததா அவர்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஊர்ல இருக்க சொந்தக்காரவங்க யாருக்காவது லெட்டர் போட்டிருக்கியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எங்க அப்பாவையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் விட்டா சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு வேற யாரு இருக்கா? நான் லெட்டர் அனுப்புனது கோவிலுக்கு. கோயிலுக்கா? ஆமா மாமா. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற திருக்கருக்கா ஊர்ல கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் ஒரு கோவில் இருக்கு. சரி. அந்த கோவில்ல குடிக்கிற நெய் பிரசாதத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு என் கூட கோவில்ல பாடின ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் உஷாக்காவுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அந்த நெய் பிரசாதத்தை தபால்ல அனுப்ப சொல்லி கோவிலுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். நாளைக்கு அந்த லெட்டர் மட்டும் போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் 2 நாளைக்குள்ள அந்த நெய் பிரசாதம் வீட்டுக்கே வந்துரும். எப்படியாவது உஷாக்காவை அதை தொடர்ந்து சாப்பிட வச்சிட்டோன்னு வைங்களேன், கூடிய சீக்கிரமாவே நம்ம எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும் மாமா. மாமா என்னாச்சு மாமா, ஏன் அழறீங்க? எங்க மேல உனக்கு எவ்வளவு அக்கறை பொன்னி. இந்த வீட்டுக்கு நீ வந்த நாள்ல இருந்து உஷா உன்னை எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்தியிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு எப்படி உன்னால நல்லது செய்ய நினைக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ மாமா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்காக இது செய்யறேன்? உஷாக்கா என்னை எப்படி எல்லாம் திட்டினாலும் நினைச்சாலும் நான் அவங்களை என் கூட பிறந்த அக்காவா தான் நினைக்கிறேன். என் அக்கா மாமாவுக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா என்ன? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பொறுக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கே அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் பண்றேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு?